இந்த உலகத்திலேயே வேற எங்கேயும் இல்லாத மாதிரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு ஒண்ணு உண்டு. வேற எந்த ஒரு மாநிலத்துக்கும், எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இங்க உண்டு. என்னன்னா, நமக்கு தான் 2 டாடீஸ் இருக்காங்க. ஒருத்தர் தந்தை, தந்தை பெரியார். இன்னொருத்தர் அப்பா, ஸ்டாலின் அப்பா. இந்த 2 டாடீஸ்ல ஒரு டாடி, நம்ம ஸ்டாலின் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் ஈவென்ட்ல அவரு பேசினாரு. பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, "ஃபிடல் காஸ்ட்ரோ, ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி ஒருத்தர் உண்டா? அவர மாரி ஒரு புரட்சி தலைவர், மக்களை காக்க வந்த ஒரு ஒரு புண்ணியவான், ஒரு ரட்சகர் யாருமே இல்ல." அப்படின்ற மாதிரி இவரு பேசி வச்சிருக்காரு. அவர் பேசின அந்த அந்த ஸ்பீச் நான் உங்களுக்கு இப்ப ப்ளே பண்றேன். நீங்க நீங்க பார்த்திருக்கலாம் மோஸ்ட்லி. அதுல அவர் சொல்றாரு, "என் பேரு ஸ்டாலின் தான்." என்னுடைய பேரே ஸ்டாலின். இதுல என்ன பெருமை இருக்கு? ஸ்டாலினுடைய வரலாற கொஞ்சம் படிங்க மிஸ்டர் அப்பா அவர்களே. ஸ்டாலின் அப்படின்ற அந்த அந்த ஜோசப் ஸ்டாலின், அவர் செஞ்ச கொலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கிலேயே நீங்க வைக்க முடியாது. அந்த மாதிரி தன் சொந்த நாட்டு மக்களை, தன்னுடைய சொந்த மக்களை இதுவரைக்கும் எப்படி நீங்க பார்த்திருப்பீங்கன்னா, ஒரு நாடு இருக்கும். அவங்க இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போவாங்க. அங்க உள்ளவங்கள பிடிச்சுட்டு வருவாங்க. அங்க உள்ள மக்களுடைய பார்வைய வந்து குருடாக்குவாங்க. அவங்கள முடமாக்குவாங்க. அவங்கள அடிமையா இங்க பிடிச்சுட்டு வந்து, இங்க வந்து வேல வாங்குவாங்க. இது உலகமெங்கும் இதுக்கு முன்னால இருந்த எல்லா பீரியட்லயுமே நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா, கம்யூனிசம் ஆட்சி பண்ண எல்லா இடத்துலயுமே அவங்க என்ன பண்ணாங்க, தன் சொந்த மக்களை தன் சொந்த மக்களை கொன்று குவிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் தான் ஜோசப் ஸ்டாலின். இவர் அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றாரு. ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தி அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. புரட்சியின் இலக்கணமான ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் கட்டமைத்த கியூபா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். புரட்சியின் இலக்கணம். ஓகே. கட்டமைத்த கியூபா. யார் கட்டமைச்சது? ஃபிடல் காஸ்ட்ரோ. ஏன் நான் பின்னால சொல்றேன். இந்த வார்த்தைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம் ஒண்ணு உண்டு. ஏன்னா, கியூபா அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்கி, அதை இன்று உலகமெங்கும் அப்படியே வல்லரசு மாதிரி கொண்டு போனது யாருன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு பேசுவாங்க. எல்லாம் பொய். நான் பின்னால சொல்றேன். இவங்க தான் இன்னொன்னு சொல்லுவாங்க. இப்படி இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, மிக மோசமான ஒரு கண்டிஷன்ல இன்னைக்கு போய்ட்டாங்க. இதுக்கு யாரு காரணம்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க ஏகாதிபத்தியமே! அப்படிதான் பேசுவாங்க. ஆனா இங்க என்ன போட்டிருக்காரு? அவர் கட்டமைத்த கியூபா. அதாவது கியூபா பத்தி பெருமையா பேசுறப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ, அங்க ஒரு பிரச்சனைன்னா அமெரிக்கா அப்படின்னு அங்க போயிருவாங்க. அடுத்து வளர்ச்சியின் அடையாளமாக உருவெடுத்தது. என்ன வளர்ச்சி? நம்ம பார்க்கலாம் இப்போ. ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற துணிவையும், மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயலாற்றும் கடமை உணர்ச்சி, இதெல்லாமே நமக்கு அளித்து வழிகாட்டும் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களின் நூற்றாண்டில் புரட்சி வணக்கம் செலுத்துகிறேன். இப்போ இதுல இன்னொரு விஷயம். இவரு இப்படி பேசுறாரா? இவரு பேசிட்டு இருக்கும்போது அந்த அந்த ஸ்டேஜ்ல பின்னால ஒரு பேனர் இருக்கு. அந்த பேனர்ல அவங்க என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபிடல் காஸ்ட்ரோ, சே குவேரா மண்ணை காப்போம். சோசலிச கியூபாவை பாதுகாப்போம். ஒரு பக்கம் இவர் என்ன சொல்றாரு? புரட்சி, வளர்ச்சின்றாரு. பின்னால அந்த ஸ்டேஜ்ல எழுதி போட்டிருக்காங்க, நம்ம அவங்கள பாதுகாக்கணும். எதுக்கு பாதுகாக்கணும்? அப்ப என்னாச்சு? வெல்கம் டூ அவர் கம்யூனிசம் சீரிஸ். எபிசோட் 8. ஆக்சுவலி இந்த இந்த எபிசோட் அப்படின்றத நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இத முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் தியரி. கம்யூனிசம் ஒரு ஒரு கொள்கை அளவிலேயே ஒரு தோற்று போன ஒரு கொள்கை. அதுல எந்த ஒரு சித்தாந்தமும் ஒரு சரியான போக்கு இல்ல. அது வந்து பொருளாதாரத்த மேல கொண்டு வரதுக்கான எந்த ஒரு வேலையும் செய்யாது. கம்யூனிஸ்ட் எக்கானமி ஒரு சூசைடல் எக்கானமி. இதான் உண்ம. நீங்க உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் கம்யூனிசம் கால் வச்சாங்களோ, அந்த நாட்ட மொத்தமா அழிச்சு விட்டாங்க. அந்த மக்கள கொன்னு குவிச்சாங்க. தியரி. அதுக்கப்புறம் அந்த தியரிய எக்ஸிக்யூட் பண்ணவங்க எப்படி பண்ணாங்க? அப்போ கம்யூனிஸ்ட் தியரிய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணி, அத பிராக்டிகலா பண்ணது யாருன்னா, ரஷ்யா. லெனின், ஸ்டாலின் அவங்கலாம். அது ஒரு தோற்று போன ஒரு கொள்கை அப்படின்றதுக்கு அவங்க ஒரு பெஸ்ட் கேஸ் ஸ்டடி. இல்லையா? அப்போ அங்கருந்து வரலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, அதுக்குள்ள நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதையும் தாண்டி, இப்ப நம்ம அப்பா இது மாரி பேசி வச்சாரா, ஸோ நம்ம இங்கருந்து ஆரம்பிக்கலாம். கியூபா அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கேன். இந்த நாட்ல 59ல ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்துட்டு அடுத்து ஒரு 49 வருஷம். ரைட்டா? நியர்லி ½ செஞ்சுரி. இந்த கதைய நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமெண்டோ படம் பார்த்திருப்பீங்க. நோலன் எடுத்த மெமெண்டோ. மெமெண்டோ படத்துல அந்த ஸ்டோரி எப்படி மூவ் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏ, அதுக்கப்புறம் இசட், பி, ஒய், சி, எக்ஸ் அப்படின்ற மாரி ஸ்டோரி ஒரு பக்கம் இப்படி மூவ் ஆகும். இன்னொரு பக்கம் இப்படி இங்கருந்து மூவ் ஆகும். ஒண்ணு முன்னால மூவ் ஆகும். இன்னொன்னு
பின்னால இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வரும். இந்த 2 ஸ்டோரியும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும்ல. இந்த மாரி தான் நான் இந்த கதைய வடிவமைச்சிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இசட். கியூபாவினுடைய கதைய பொறுத்தவரைக்கும் நம்ம இன்னைக்கு கியூபா எப்படி மாறி போய் இருக்கு. ஏன்னா கம்யூனிசம் அப்படின்றது இவங்க சொல்லி உள்ள வந்தாங்கன்னா, நாங்க ஒரு புரட்சி பண்ணி நாங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டிய நாங்க புடுங்கிட்டோம் அப்படின்னா, மக்களுக்கு நாங்க ஒரு செழிப்பான, ஒரு சமத்துவமான, ஏழை, பணக்காரன் அப்படின்ற எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் நாங்க சமத்துவத்த கொண்டு வரோம்னு சொல்லி இவங்க உள்ள வந்தாங்க. ஆனா உள்ள வந்தவங்க என்ன பண்ணி முடிச்சாங்க? 1917ல அவங்க ஆட்சிக்கு வராங்க ரஷ்யால. இன்னைக்கு 2025 மோர் தென் 100 இயர்ஸ். இந்த 100 வருஷத்துல இவங்க என்ன சாதிச்சாங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. நம்ம ஃபர்ஸ்ட் எங்கருந்து ஆரம்பிக்கலாம்னா, அவங்களுடைய முடிவு என்ன? இன்னைக்கு கியூபா அப்படின்ற ஒரு நாடு எப்படி மாறி போயிருக்கு? அவங்களுடைய எக்கானமி, அவங்களுடைய குரோத், அவங்களுடைய பெர்சனல் குரோத், அவங்களுடைய தனிமனித வளர்ச்சி, அதுக்கப்புறம் அந்த நாடு அஸ் எ கன்ட்ரி அவங்க எப்படி வளர்ந்திருக்காங்க? மத்த கன்ட்ரிய வந்து கம்பேர் பண்றப்போ அந்த எக்கானமி எப்படி இருக்கு? நம்ம இத பார்க்கணும்ல. அப்போ இன்னைக்கு இசட். நம்ம அங்கருந்து ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஏக்கு போயிரலாம். ஸோ அந்த 59 அந்த புரட்சி. அங்கருந்து நான் அடுத்து பேசலாம். இப்போ கார்ல் மார்க்ஸ் அப்படின்ற ஒருத்தர் எழுதி வச்ச ஒரு கொள்கை. நீங்க அத பிராக்டிகலா நீங்க அத கொண்டு வரீங்க. அத பிராக்டிஸ் பண்ண நாடுகள் எப்படி மாறி போனாங்க? அவங்களுடைய ரிசல்ட் என்ன? அவுட்கம் என்ன? அப்படின்றது தான் முக்கியம். நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ கியூபா. கியூபாவினுடைய அந்த அந்த கிளைமாக்ஸ். இன்னைக்கு அந்த நாடு எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்ல இவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணு ஃபிடல் காஸ்ட்ரோக்காக இந்த மீட்டிங் நடத்துறாங்க. ஓகே, நல்ல விஷயம். நீங்க ஃபிடல் காஸ்ட்ரோவ கொண்டாடுங்க. எல்லாம் பொய் தான். ஆனா நீங்க பண்ணிக்கலாம். என்ன? இப்போ அதையும் தாண்டி இன்னொன்னு பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, கியூபாவினுடைய அம்பாசடர், இந்தியாவிற்கான கியூப அம்பாசடர் அவர கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹுவான் கார்லோஸ் மார்சான் அகுயிலேரா அப்படின்ற ஒருத்தர். ரூ. 25,00,000 அவர்கிட்ட இவங்க செக்கா குடுக்குறாங்க. எதுக்கு? கியூபாவினுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு. இங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ் மக்கள் கிட்ட காசெல்லாம் வசூலிச்சு இவங்க கம்யூனிஸ்ட்காரங்க கியூபாவுக்கு இங்க இருந்து அனுப்புறாங்க. ஆனா இவங்க பேசிட்டு இருக்காங்க, அமெரிக்கா அப்படின்ற ஒரு இம்பீரியலிஸ்ட் நாடு. மக்களை அடிமைப்படுத்துகிற, மக்களை ஒடுக்குகிற ஒரு இம்பீரியல் கன்ட்ரிக்கு எதிராக ஒற்றை மனிதனாக நின்று போர் புரிந்த ஒரு மாவீரன் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு தான் இவங்க பேசுறாங்க. ஆனா இவங்க பண்றது என்ன? அப்படியே இவங்க வந்து இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அப்போ இந்தியாவுல இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து இவங்களே திமுகட்ட இருந்து காசு வாங்கி சாப்பிடுற ஒரு கூட்டம் தான் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம். இவங்க இங்க இருந்து காசு வாங்கி அங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற கியூபா அப்படின்றது எக்கானமி அப்படின்ற விஷயத்துல அடி வாங்கி அப்படியே ஃபுல்லா படுத்தாச்சு. திருப்பி அவங்க எந்திரிக்கவே முடியாத மாதிரியான பல மோசமான விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எலக்ட்ரிசிட்டி. ஒரு நாடு கொஞ்சமாவது முன்னேறி, நம்ம ஒண்ணும் கேவ்ஸ்ல வாழல. நம்ம வந்து கொஞ்சம் முன்னேறிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் அப்படின்றது பேசிக் இல்லையா? இப்போ 2024 போன வருஷம், போன அக்டோபர் மாசம், இப்போ ஒரு 10 மாசத்துக்கு முன்னால கியூபாவினுடைய நேஷனல் டெலிவிஷன் அவங்களுடைய அதிபர் வந்து நிக்கிறாரு. அவனுடைய பெயர் மிகல் டியாஸ் கெனால் அப்படின்ற ஒருத்தர். பிரசிடென்ட். அவர் எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அவருடைய ஃபோட்டோ நான் காட்டுறேன். எப்பவுமே நல்லா டீசென்ட்டா அவர் டிரெஸ் பண்ணி கோட் போட்டிருப்பாரு, டை போட்டிருப்பாரு. அதுவுமே ரெட் கலர்ல இருக்கும். கம்யூனிசம் இல்லையா? அதனால அந்த சிவப்பு அப்படிதான் இருப்பாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபிடல் காஸ்ட்ரோ பார்த்திருக்கலாம். அவர் வந்து ஒரு ராணுவ அட்டையர்ல தான் அவர் எப்பவும் இருப்பாரு. ஓகே. இவரும் அன்னைக்கு இதே மாரி யூசுவலா கோட் ஷர்ட் போட்டுட்டு இருந்தவர், அன்னைக்கு என்ன பண்ணாரு, ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி அந்த ராணுவ ட்ரெஸ்ல வந்து நின்னு பேசிட்டு இருந்தாரு. இந்த ட்ரெஸ் எதுக்கு போடணும் அப்டின்னா, என்ன ஆச்சு அப்டின்னா, அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி போன வருஷம் கரண்ட் இல்ல. எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாம கரண்ட் போயிருச்சு. கியூபாவினுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1,00,00,000 பேர். 1,00,00,000 மக்களுக்கும் கரண்ட் இல்ல. மொத்த கண்ட்ரியும் இருள்ல போயிருச்சு. அப்ப என்ன ஆகும்? ஓகே. இவர் என்ன பண்றாரு, வந்து பேசுறாரு. ஆக்சுவலி டிவி பார்க்கறதுக்கு முதல்ல கரண்ட் வேணும். கரண்ட் இல்ல. ஆனா வந்து பேசுறாரு. இவர் என்ன சொல்றாரு, "மக்களே, நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இது ஒரு மோசமான ஒரு தருணம். இந்த நேரத்துல நம்ம வந்து டிசிப்ளினா இருக்கணும். நம்மளுடைய மாண்பை நம்ம வந்து வெளிப்படுத்தணும்." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, "யாரெல்லாம் புராட்டஸ்ட் பண்றீங்களோ, அவங்கள சிவியரா நாங்க தண்டிப்போம். தே வில் பி சிவியர்லி பனிஷ்ட்." அப்ப இந்த ராணுவ டிரெஸ் அவர் எதுக்கு போட்டார்ன்னா, மிரட்டுறாரு.
எவனாவது ரோட்டுக்கு வந்து கரண்ட் இல்லன்னு சொல்லி போராடுனீங்க, போட்டு விடுவேன். ஸோ இப்படி ஒரு மோசமான ஒரு கண்டிஷனுக்கு அந்த நாடு போயிருச்சு. அடுத்து ஒரு 1 வீக் மேல அங்க கரண்ட் இல்ல. 1 வீக் மேல கரண்ட் இல்ல. ஒரு நாடு முழுக்க. இந்த பிரச்சனைய பத்தி நியூயார்க் டைம்ஸ் அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு எழுதியிருந்தாங்க. அத நான் படிக்கிறேன். அக்டோபர் மாசம் 18த் Cuba's power grid failed and the entire nation plunged into darkness Friday. Less than a day after the government stressed the need to paralyze the economy to save electricity. கரண்ட் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சம் கரண்ட்ட நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா, நம்ம எக்கானமிய நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அடக்கி வாசிக்கணும் மீன்ஸ் எதுக்கு எசென்ஷியலோ அதுக்கு மட்டும் கரண்ட் குடுங்கப்பான்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன் த ஃபேஸ் ஆஃப் மேஜர் கேசோலின் ஷார்டேஜஸ் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ரெகுலர் அவுட்டேஜஸ். ஓகே. அவுட்டேஜ் நடக்கும். அது ரெகுலரா நடக்கும். அது லார்ஜா நடக்கும். இன் அ லார்ஜ் ஸ்கேல், இன் அ லார்ஜ் ப்ரொபோர்ஷன். எங்க? ஒரு நாட்டுல, ஒரு நாடு முழுக்க. இவங்க சொல்ற அந்த ஒரு புரட்சிகர கியூபாவுல. விச் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி கிரைசிஸ் அப்படின்றது, திஸ் ஆன்கோயிங் கிரைசிஸ் விச் எக்ஸ்பர்ட்ஸ் செட் வாஸ் தி வொர்ஸ்ட் த நேஷன். இது ரொம்ப முக்கியம். லாங் அக்கஸ்டம்ட் டு ஃபுட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜஸ். லாங் அக்கஸ்டம்ட். ஏற்கனவே அங்க சோத்துக்கு வழி இல்ல. கரண்ட்டுக்கு வழி இல்ல. அங்க இது வொர்ஸ்ட். இதுவரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. அவுட்டேஜ் நடக்கும். அவங்க திருப்பி அத ஒழுங்கு பண்ணுவாங்க. திருப்பி போகும். இது அங்க அடிக்கடி நடந்துட்டு இருந்த விஷயம். வென் எலக்ட்ரிசிட்டி டஸ் ரிட்டர்ன், கரண்ட் திருப்பி வருது. அவங்க ரெடி பண்றாங்க. ஆனா டிமாண்ட் சர்ஜஸ் ஃபர்தர் ஸ்ட்ரைனிங் தி பவர் கிரிட். மிஸ்டர் மேரிரோ செட் ஆன் Thursday. இவர் யாருன்னா அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர். இவர் என்ன சொல்றாரு? ஹி அர்ஜ்ட் பீப்பிள் டு கட் பேக் ஆன் யூசேஜ். தேவையை குறைச்சுக்கோங்க. கரண்ட் அதிகமா பயன்படுத்தாதீங்க மக்களே. இப்போ என்ன ஆச்சு? கரண்ட் இல்ல. இவங்க என்ன பண்றாங்க இப்போ? தட் ஆல் ஸ்கூல்ஸ் வுட் பி க்ளோஸ்ட் until Monday and cultural and non-essential activities such as night clubs would shutter. ஸ்கூலு இழுத்து மூடு. நைட் கிளப்ஸ் இங்க கரண்டே இல்ல. ஏன் ஆடிட்டு இருக்க? மூடு. ஓகே. ஒரு நாடுங்க, ஒரு ஏதோ ஒரு ஏரியாவோ, ஒரு தெருவோ இல்ல. ஒரு முழு நாடு. 50 வருஷம். 59ல ஆரம்பிச்சு 2008 வரைக்கும் ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்ப எத்தன வருஷம்? 49 வருஷம் இல்லையா? இவ்வளவு காலம் ஆட்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அந்த நாட்டுல ஒரு கரண்ட் குடுக்குறது கூட வக்கில்ல இவங்களுக்கு. இவங்க தான் புரட்சி பேசுறாங்க. ஓகே. அடுத்து பாருங்களேன். இது வந்து அவங்களுடைய கவர்ன்மென்ட் வெப்சைட். ஆல் நான் வைட்டல் சர்வீசஸ் ஆர் சஸ்பெண்டட். தி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இவங்க என்ன பண்றாங்க? ஆல் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து கீப் ஒன்லி வைட்டல் ஃபெசிலிட்டீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங். இது மட்டும் தான் ஒர்க் ஆகணும். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க என்ன சொல்றாங்க? எல்லா ஸ்கூலையும் மூடு. ஏன் இப்ப கரண்ட் இல்லாம போச்சு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? ஏசி வந்து மக்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க. எப்படி? ஏசி பயன்படுத்துறாங்களாம். இந்த ஸ்மால் பிசினஸும் வீட்ல உள்ளவங்களும் ஏசி அதிகமா பயன்படுத்துறதுனால கரண்ட் அதிகமா போகுது. அந்த பவர் பிளான்ட் மொத்தமா ஒர்க் ஆகாம முடிஞ்சு போனதுக்கு காரணம் வந்து ஏசி மாட்டுனாங்க. இது ஒரு காரணமா சொல்றாங்க. இப்போ எங்க ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஏப்ரல், மே மாசத்துல வந்து அந்த வெயில் பீக்ல இருக்குமா, அப்போ ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேல மக்கள் ஏசி போட ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு 7 மணிக்கு மேல அந்த பவர் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நீங்க பார்த்துருக்கலாம். ஓகே. இது இது வந்து என்னுடைய லோக்கல் பிரச்சனை. ஆனா, ஒரு நாடு நாங்க கேபிட்டலிஸ்ட்ட விரட்டி விட்டு நாங்க ஒரு நாடு அமைக்கிறோம்னு சொல்லி அமைச்சவங்க, இன்னைக்கு என்ன பண்றாங்க? கரண்ட் இல்ல. ஏன் இல்ல? ஏசி போடுறேன்னு சொல்லி இப்படிலாம் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? இங்க இருந்து இந்த ஊர் கம்யூனிஸ்ட் காசு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வெல்ஃபேர்க்கு. அதான் போட்டிருப்பாங்க பின்னால. சோசலிச நாடை காப்பாற்றுங்கள். ஐயா காப்பாத்துங்க. ஓகே. இதான் கம்யூனிசம். ஒரு பவர் பிளான்ட் ஃபெயிலியர். ஓகே. ஒரு சில நாட்கள் ஒரு பவர் பிளான்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு. உடனே கம்யூனிசமே பிரச்சனைன்னு எப்படி நீ சொல்றன்னு நீங்க என்ன கேட்கலாம். பட் இது ஒரு கேஸ் ஸ்டடி. இது ஒரு எக்ஸாம்பிள். அவங்களுடைய மினிஸ்ட்ரி, எனர்ஜி மினிஸ்ட்ரி அவங்க ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அத நான் படிக்கிறேன் கேளுங்களேன். ஒரே சிரிப்பா இருக்கும். இதுல என்ன காமெடினா, முதல்ல இவங்க ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறாங்க. எதுல? எக்ஸ்ல போடுறாங்க. போஸ்ட்ட படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் வேணும்ல. அதுவே இல்ல. இவங்க போடுறாங்க பாருங்களேன். ஃபாலோவிங் தி அன்எக்ஸ்பெக்டட் அவுட்டேஜ் ஆஃப் தி சிடிஇ அன்டோனியோ கிட்டரெஸ். இந்த அன்டோனியோ கிட்டரெஸ் அப்படின்றது அவங்களுடைய தேசியமயப்படுத்தப்பட்ட அவங்களுடைய நேஷனல் பவர் பிளான்ட் இது. மின்சாரத்த உற்பத்தி பண்ற ஒரு விஷயத்த இவங்க நேஷனலைஸ் பண்றாங்க. அரசு எடுத்துக்கிறாங்க. அப்ப அரசு தான் இதுக்கு பொறுப்பு இல்லையா? எ டோட்டல் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் தி நேஷனல் எலக்ட்ரிக் சிஸ்டம் அக்கர்ட். எ டோட்டல் டிஸ்கனெக்ஷன். மொத்தமா முடிஞ்சு போச்சு. நாங்க அத சரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆனா படிக்கிறதுக்கு மக்களுக்கு முதல்ல கரண்ட் இருந்துச்சா? ஃபோன்ல சார்ஜ் இருந்துச்சான்னா இல்ல. ஓகே. இப்படி ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு. இந்த ஒண்ண வச்சு நம்ம எப்படி முடிவு பண்ணலாம்?
வேற எங்கேயுமே பிரச்சனை வரலையான்னு நீங்க கேட்கலாம். ஆனா, இங்க பிரச்சனை அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கான பிரச்சனை. அங்க ஒன்றும், இங்க ஒன்றுமாக இல்லாமல், அந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு லேயர்லயுமே அடி வாங்கியிருக்காங்க இவங்க. இப்போ ஏன் இந்த ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு மின்சாரத்த உற்பத்தி பண்றதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான். என்னன்னா, ஒரே ஒரு மெத்தட் தான் உண்டு. என்னன்னா, பெட்ரோலியம். பெட்ரோலியம் எடுத்துட்டு வந்து அத எரிப்பாங்க. அத எரிச்சு, அதன் மூலமாக மின்சாரத்த இவங்க உற்பத்தி பண்ணாங்க. ஓகே. இது வந்து ரொம்ப, ரொம்ப ஒரு பழமையான ஒரு மெத்தட். இதுலயும் பல பிரச்சனை உண்டு. என்னன்னா, சோவியத் ரஷ்யா. அவங்க 89ல மொத்தமா கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிஞ்சு போயிருது இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க, கியூபால இருந்து 70கள், 60கள், 80கள் இந்த மாரி ஆண்டுகள்ல இருந்து அங்க இருந்து இவங்க மெஷின்ஸ் வாங்குறாங்க. இந்த மாரி பெட்ரோலியம் மூலமாக எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்றதுக்கான விஷயத்த அங்க இருந்து வாங்குறாங்க. அப்ப இந்த ஃபெயிலியர்‌க்கு முதல் காரணம் என்னன்னா, அவுட்டேட்டட் சிஸ்டம். ஓகே. ரொம்ப, ரொம்ப பழைய இவங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குன அந்த எக்யூப்மென்ட். இப்ப இந்த பெட்ரோலியம் எங்க இருந்து வந்துச்சு அப்டின்னா, வெனிசுவேலா. நீங்க வெனிசுவேலாவ நீங்க பார்க்கலாம். வெனிசுவேலாவும் ஒரு கம்யூனிஸ்ட் கன்ட்ரி. ஓகே. அங்கேயும் வந்து மொத்தமா அதை முடிச்சு விட்டாங்க. உலகத்திலேயே சவுதி அரேபியா விடவும் அதிகமாக ஆயில் வளம் கொண்ட எண்ணெய், நேச்சுரல் ஆயில் அங்க உற்பத்தி ஆகுது. அரேபியா மாதிரியான அங்க தான் ஆயில் அதிகம் இல்லையா? அங்க இருக்கிற அமௌண்ட்ட விட இங்க அதிகமா இருந்துச்சு. அப்ப இவங்க இன்னைக்கு எவ்வளோ ஒரு வளர்ந்திருக்க வேண்டிய ஒரு நாடு. ஆனா, அந்த நாட்ல இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்ல. ஓகே. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, கியூபா அவங்களும் கம்யூனிஸ்ட், வெனிசுவேலா அவங்களும் கம்யூனிஸ்ட். இவங்க என்ன பண்றாங்க, வெனிசுவேலா கிட்ட ஒரு டீல் போட்டு ஆயில் அங்கருந்து வாங்குறாங்க. அப்ப மின்சாரத்த உற்பத்தி பண்றதுக்கு பெட்ரோலியம் வேணும். பெட்ரோலியம் எங்கருந்து வருது? வெனிசுவேலா. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஃபியூவல் டிபெண்டன்ட் கன்ட்ரியா மாறுறாங்க. இவங்களுடைய மின்சாரம் ஒழுங்கா ஒர்க் ஆகணும்னா, இவங்களுக்கு அங்கருந்து ஆயில் வந்தே ஆகணும். ஓகே. இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. இவங்க வச்சிருந்தாங்கல்ல, அந்த அந்த பாய்லர்ஸ், அந்த டர்பைன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பழசு. 50 வருஷம் பழசு. ஓகே. இதையும் தாண்டி லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா மெயின்டனன்ஸே பண்ணல. ஒரு மின்சாரத்த உற்பத்தி பண்ற ஒரு ஃபெசிலிட்டி அங்க, அங்க உள்ள பாய்லர்ஸ வந்து இவங்களால மெயின்டெயின் பண்ண முடியல. நம்ம வீட்ல ஒரு ஏசி இருக்குன்னு வைங்களேன். நீங்க ஒரு 6 மாசம் அத சர்விஸ் பண்ணாம அப்படியே விட்டீங்கன்னா, கூலிங்கே வராது. இவங்க 20 இயர்ஸா அத மேனேஜ் பண்ணல. மெயின்டனன்ஸ் பண்ணல. ஏன்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ். அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் இல்லையா? இந்த ஸ்பேர் பார்ட்ஸ வந்து இம்போர்ட் பண்ணணும் நாங்க. வெளிய இருந்து நாங்க கொண்டு வரணும். ஆனா, இதுக்கு அமெரிக்கா எங்களுக்கு அவங்க எம்பார்கோ போட்டிருக்காங்க. எம்பார்கோ மீன்ஸ் ஒரு எக்கனாமிக்கல் பேன். யாரும் இவங்களுக்கு எதையும் குடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்படின்றது அமெரிக்காவினுடைய ஒரு ஒரு பேன். ஒரு சட்டம். இது ஏன் நான் பின்னால சொல்றேன். நோ இம்போர்ட்ஸ், நோ எக்ஸ்போர்ட்ஸ். இது அங்க ஒரு லா. ஏன் நான் பின்னால சொல்றேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் அமெரிக்கா தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா, இத நான் பின்னால பேசுறேன். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் இப்ப இல்ல. ஒண்ணு மெஷினரி பிரச்சனை. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ஆயில் நமக்கு வேணும். நம்ம ஆயில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அப்டின்னு இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. கியூபா. ஆயில பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு பெர் டே 1,20,000 பேரல்ஸ் ஆயில் வேணும். இவங்களுடைய மின் தேவையை பூர்த்தி பண்றதுக்கு. ஆனா, இவங்க கிட்ட இவங்களால முடிஞ்சது எவ்வளோனா, இவங்களால எவ்வளோ உற்பத்தி பண்ண முடிஞ்சது ஆயில் அப்டின்னா, வெறும் 40,000 பேரல்ஸ் தான். அவங்களுக்கு எவ்வளவு ஆயில் தேவையோ, அதுல 3ல 1 பாகத்த மட்டும் தான் இவங்களால உற்பத்தி பண்ண முடிஞ்சது உள்நாட்ல. அப்ப என்ன பண்ணலாம்? வெளிய இருந்து ஆயில் வாங்கலாம்னு சொல்லி, அவங்க ரஷ்யா கிட்டயும், மெக்சிகோ கிட்டயும் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. பிளஸ் வெனிசுவேலா. ஓகே. இப்ப என்னாச்சு, வெனிசுவேலா இருக்கான் தெரியுமா? அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அவன் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில ஐ மீன் போன வருஷம். அவங்க என்ன பண்ணாங்க, "நாங்க இனிமே உங்களுக்கு ஆயில் தரமாட்டோம்." எதுக்கு? எங்களுக்கே ஒரே பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கே நாங்க அந்த ஆயில வந்து எடுத்து நாங்க அத எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான அதுக்கு எங்களுக்கு வழி இல்லன்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா, அங்கேயும் மொத்தமா போயிருச்சு. ஓகே. கம்யூனிஸ்ட் கன்ட்ரியினுடைய அந்த நாடுகளுடைய விஷயத்த கொஞ்சம் படிங்க. அது நமக்கு ஒரு பெஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி. அவங்களுடைய எக்கானமி, அவங்களுடைய அவங்களுடைய அந்த எக்கானமிய எப்படியெல்லாம் இவங்க முடிச்சு விட்டாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு பெரிய கதை. நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, கம்யூனிசம் அப்படின்றது ஒரு தியரியா நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய வரலாறு, அந்த பொருளாதார கொள்கையை இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ எப்படி ஆயிருச்சு? அது எப்படி இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு நம்ம பார்க்கணும்ல. இத நான் வந்து ஒவ்வொரு கன்ட்ரியா வரலான்ட்டு தான் என்னோட பிளான். ரஷ்யா, சைனா, கம்போடியா, போல்பாட். ஓகே. அடுத்து வெனிசுவேலா, வியட்நாம். நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு சோசியலிசம் வெல்க, கம்யூனிசம் உயர்க அப்படிம்பாங்க. நம்ம ஒழுங்கா படிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம கேட்கலாம் அவங்ககிட்ட. இவ்வளவு கூவுறியே, உன்னுடைய கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு நாடு, சிங்கிள் கன்ட்ரி நாட் சைனா. ஓகே. சைனா வந்து
அது முதல்ல கம்யூனிஸ்ட் கண்ட்ரியே இல்ல. அதெல்லாம் நம்ம பேசலாம் நம்ம. அப்ப அப்படி இருக்கும்போது, நீங்க கியூபா வந்து இவ்வளோ தூரம் நீங்க பெருசா சொல்றீங்களே! ஆனா, வெனிசுவேலா நாட்டுல இருந்து ஆயிலும் இப்ப ஸ்டாப் ஆயிருச்சா? இப்ப என்னாச்சு தெரியுமா? போன வருஷத்துல இருந்து இவங்களுக்கு ஆயில் வாங்குறது காசு இல்ல. இது அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர். அவர் சொல்றாரு பாருங்க. In an address to the nation last week, Prime Minister Manuel Merino said the country could no longer afford to buy enough fuel on this international market to generate the power it needs. ஓகே, அவங்களுக்கு வேண்டிய பவர அவங்களால உற்பத்தி பண்றதுக்கு வெளிய இருந்து வாங்க முடியாது. முடிஞ்சுச்சு. ஓகே. அப்போ ஒரு நாடு வெளிய இருந்தும் அவுட் சோர்ஸ் பண்ண முடியல. உள்ளேயும் மிஷினரி ஃபெயிலியர். அவங்களுக்கு துணையா இருந்த ஒரே கண்ட்ரி. அவனுக்குமே வழி இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு சொல்யூஷன் ஒண்ணு குடுத்தாங்க பாருங்க. பயங்கரமான ஒரு சொல்யூஷன். என்னன்னா, மக்களாகிய நீங்களே உற்பத்தி பண்ணிக் கொள்ளுங்கள். கரண்ட்ட. எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்டின்னா, ஒரு ஐடியா இருக்கு. இது நம்ம சோலார் பேனல் இருக்குல்ல, சோலார் பேனல். சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற அந்த ஒரு பேனல்ஸ நீங்களே, மக்களாகிய நீங்களே உங்க வீட்ல வச்சுக்கோங்க. யார் சொல்றா? அவர் பேர் வின்சென்டே டி லா ஓ லெவி. இவர் யாருன்னா, அவங்களுடைய எனர்ஜி மினிஸ்டர். அவர் சொல்றாரு, "மக்களே, நீங்களே உங்க வீட்டு மாடியில பேனல்ஸ் வச்சு, மின்சாரத்த நீங்களே உற்பத்தி பண்ணிக்கோங்க." இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, வாட் இஸ் கம்யூனிசம்? நீங்க என்ன பண்றீங்க? 59ல ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, ஊர்ல இருந்த எல்லா பிரைவேட் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாத்தையும் இவரு புடுங்கிர்றாரு. அரசாங்கம் நாங்க எடுத்து பண்றோம்னு சொல்லி இவங்க வந்து வாங்கிட்டாங்க. வாங்குனாங்க இல்ல, புடுங்கிட்டாங்க. புடுங்கி இவங்க என்ன பண்றாங்க, மக்கள அம்போன்னு விட்டுட்டு இவங்களே பண்றாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, மக்களே இப்ப நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு வீடியோ ஒண்ணு உண்டு. வெனிசுவேலா நாட்டுல இவர் இருந்தார்ல, சாவேஸ். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவ. இவர் என்ன பண்றாரு, அப்படியே போறாரு. அவங்க சொல்றாங்க, "இது ஒரு பிரைவேட் கம்பெனி." உடனே இவரு, "பிடுங்கிருங்க." ஆன் கேமரா சொல்றாரு, "பிடுங்கிருங்க." ¿Y este edificio? Es un edificio que tiene comercio privado de joyería. Expropiese. Expropiese. இது யார் கம்பெனி? பிரைவேட் கம்பெனி. ஒருத்தன் தனியாராக அவன் சம்பாதிச்சு, அவன் காசெல்லாம் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கான். இவரு நோகாம வந்து, "பிடுங்கிருங்கப்பா. எல்லாத்தையும் நம்ம வந்து நேஷனலைஸ் பண்ணிறலாம்." அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஆணவமா, திமிரா, அடாவடித்தனம் பண்ணி மக்களுடைய சொத்த நீங்க வந்து பிடுங்குறீங்க. ஆனா, அது வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியாம, மொத்தமா நீங்க முடிச்சு விட்டதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தேவையான கரண்ட்ட நீங்களே உற்பத்தி பண்ணுங்கப்பா. ஆனா, என்ன பிரச்சனை தெரியுமா? கியூபாவினுடைய மக்களுடைய மந்த்லி டேக் ஹோம் சேலரி எவ்வளோ தெரியுமா? ஆவரேஜா $166. நம்ம இந்திய மதிப்படி ரூ. 14,000 வரும். 14, 15 அவ்வளோதான். எவ்வளோ? ஒருத்தருடைய மந்த்லி சேலரி அவ்வளோதான். இப்போ அந்த ஒரு மந்த்லி சேலரிய வந்து எடுத்துட்டு போயிட்டு, இவங்க ஒரு பேனல் வாங்கி வீட்ல மாட்டுனா கூட, அந்த 1 மாசத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ ரன் பண்ற அளவுக்கு மட்டும் தான் அத வச்சு அவங்களால பவர உற்பத்தி பண்ண முடியும். இது நான் சொல்லல. தி எக்கனாமிஸ்ட் பத்திரிகை. அவங்க சொல்றாங்க. "இட் இஸ் ஆல்சோ என்கரேஜிங் கியூபன்ஸ் டு பை their own panels. A tough ask when average monthly take home pay is a measly $166. Enough to buy one panel that could perhaps power a fridge." பெர்ஹாப்ஸ், ஒருவேளை பண்ணலாம். யோசிச்சு பாருங்க. அந்த மக்களுடைய நிலைய யோசிச்சு பாருங்களேன். 59ல இவரு ஆட்சிக்கு வந்த உடனே மக்கள் எல்லாம் அவர அப்படியே கொண்டாடுற மாதிரியான பல காட்சிகள நீங்க பார்த்துருக்கலாம். எல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் பரப்புற விஷயங்கள் தான். அவருடைய ஆட்சி வந்த உடனே உள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, எக்கானமிய நான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றேன்ற பெயர்ல இவங்க பண்ண எல்லா விஷயமுமே ஃபெயிலியர். இவங்க கிட்ட அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிய பறி குடுத்தது மட்டும் இல்லாம, "உனக்கு கரண்ட் வேணா நீயே உற்பத்தி பண்ணுன்னு" சொல்றாங்க மக்கள் கிட்ட. அவங்களுக்கு சோத்துக்கு வழி இல்ல. ஓகே, சாப்பாடுக்கு வழி இல்ல, கரண்ட் இல்ல. 1,00,00,000 பேர் ஒரு குட்டி ஐலாண்ட்ல கடந்து இன்னைக்கு சாவுறாங்க. நம்ம ஆளுங்க இங்க இருந்து காசு வசூலிச்சு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. கேட்டா புரட்சியாளர் சே குவேரா, புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிம்பாங்க. எல்லாம் பொய். ஓகே, இப்போ வந்து இன்னொரு கேள்வி. என்னன்னா, கடைசியா இவங்க இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம் அப்படின்னா, அமெரிக்கா இருக்காங்கல்ல, அமெரிக்கா. அந்த ஒரு அடாவடித்தனம் பண்ற ஒரு நாடு எங்க மேல எம்பார்கோ போட்டிருக்காங்க. இது வந்து கியூபாவுல உள்ள அந்த ஆட்சியாளரும் சரி, இங்க உள்ள கம்யூனிஸ்டும் சரி, அவங்க பேசுவாங்க. இவங்க என்ன பண்ட்டாங்க, கியூபா கூட யாரும் எந்த ஒரு உறவும் வச்சுக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த பொருளையும் ஏற்றுமதியும் பண்ணக்கூடாது. அங்கருந்து நம்ம வாங்கவும் கூடாதுன்னு சொல்லி, இவங்க ஒரு பேன் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கான்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. இதனால தான் எங்களுக்கு எக்கானமி அடி வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க.
ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மேல உள்ள அந்த ஃபால்ட், இவங்களுடைய தோற்றுப்போன கம்யூனிச கொள்கை, இவங்களுடைய மிஸ்மேனேஜ்மென்ட், இவங்களுடைய இன்எஃபிஷியன்ட் பாலிசிஸ், இத பத்தி நம்ம கேள்வி கேட்டுருவோன்றனால இவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க மேல ஃபால்ட் இல்லங்க, அமெரிக்கா மேல தான் ஃபால்ட். நேரா அங்க போயிருவாங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இப்ப எம்பார்கோ அப்படின்ற விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ அமெரிக்கா, அவங்களுடைய நேச நாடுகள் இவங்கலாம் சேர்ந்து இப்ப என்ன பண்றாங்க, கியூபா அப்படின்ற ஒரு நாடு கம்யூனிச ஆட்சியை பின்பற்றுவதனால், நம்ம யாருமே அவங்க கூட எந்த ஒரு உறவும் வச்சுக்கக்கூடாது. ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அவங்களுக்கு கியூபாவுக்கு யாராவது பணம் குடுத்து, இல்லன்னா அவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து நீங்க பொருள வாங்குனீங்க அப்படின்னா, அமெரிக்கா உங்கள பகைச்சுக்கும். ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாம்? அவங்களுக்கு பயந்து போயி ஒடுங்கியிருப்பாங்க. அப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சிருப்போம் இல்லையா? ஆனா விஷயம் என்னன்னா, அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இந்த 2 நாடுகள் மட்டும் தான் இந்த எம்பார்கோவ அஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஊர் கம்யூனிஸ்ட்காரனுக்கு இஸ்ரேல் மேல ஏன் இவ்ளோ கடுப்புனா, இதான். இப்போ அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருப்பாங்க. இன் இன் மோஸ்ட்லி இன் மெனி திங்ஸ். எதுக்குன்னா, அமெரிக்காவினுடைய அந்த வெஸ்டர்ன் பாலிசிஸ அப்படியே ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு தான் இஸ்ரேல். ஓகே. அமெரிக்காவினுடைய அந்த பெரிய, பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இஸ்ரேல்ல. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. இஸ்ரேல் அப்படின்றவங்க ஒரு வெஸ்டர்ன் வேல்யூஸ ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு. இதனால தான் நம்ம ஊர் கம்யூனிஸ்ட்காரனுக்கு இஸ்ரேல் மேல அவ்ளோ கடுப்பு. பாலஸ்தீன்ல உள்ள அந்த ஹமாஸுக்கு இவங்க முற்றிலுமாக ஆதரவா இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். இப்ப கூட இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னால கூட நம்ம ஊர்ல உள்ள ஃபார்மர்ஸ், விவசாயிகள் இஸ்ரேல்ல உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. என்னன்னா, அந்த ஹார்ட்டிகல்ச்சர் தோட்டக்கலை. அதுல நம்ம ஊரு ஃபார்மர்ஸ அவங்க ட்ரெயின் பண்ற மாதிரி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. இங்க உள்ளவங்கலாம் போராடி கெடுத்து விட்டாங்க. கம்யூனிஸ்ட்காரன். இவனுக்கு இஸ்ரேல்னாலே கடுப்பு. ஏன்னா, கியூபா மேல இவங்க ஒரு பேன் ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு நான் சொல்றேன். சும்மா ஒண்ணும் போடல. ஓகே. இவங்க ஒண்ணும் கியூபா ஒண்ணும் அப்பாவிலாம் இல்ல. நான் பின்னால சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஈவன் தோ அந்த அந்த எம்பார்கோ இருந்தாலும், அது இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அவங்க 2 பேர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. மற்றபடி வேற எல்லா உலகத்தில உள்ள வேற எந்த ஒரு நாடும் கியூபா மேல எந்த ஒரு எம்பார்கோவும் போடல. எந்த ஒரு பேனும் பண்ணல. உலகில் உள்ள வேற எல்லா நாடு கூடயும் உறவு வச்சுக்கிறதுக்கான எல்லா நாடுகள் கூடயும் இவங்க ஏற்றுமதி, இறக்குமதி பண்றதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு. இன்ஃபாக்ட் ஆம் இப்ப கியூபாவினுடைய எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1 எது தெரியுமா? அந்த சுருட்டு. சிகார்ஸ் தான் இவங்களுடைய நம்பர் 1 எக்ஸ்போர்ட். இந்த சுருட்டு அப்படின்றதையும் தாண்டி தாது பொருட்கள், சிங்க் ஓர் அதுவும் போகுது. அதுக்கப்புறம் லிக்கர். இதெல்லாம் இவங்க எங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நெதர்லாண்ட்ஸ், சைனா, ஸ்பெயின், ஹாங்காங் அப்படின்ற மாரி டாப் 5 கண்ட்ரீஸ் ஓகே. இந்த நாடுகளுக்கெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க? எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதையும் தாண்டி இவங்க இம்போர்ட் பண்றதுக்கும் இவங்களுக்கு வழி உண்டு. முக்கியமா சைனா. இவங்க முக்கியமா இம்போர்ட் பண்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, பியர், பவுல்ட்ரி மீட், ரைஸ், சாய்பீன் ஆயில், அப்புறம் வீட். இவங்க இத எங்கேருந்து வாங்குறாங்கன்னா, ஸ்பெயின், சைனா, நெதர்லாண்ட்ஸ், யுஎஸ் இந்த மாரி கண்ட்ரீஸ் இங்கேருந்து இவங்க வாங்கிக்கிறாங்க பொருளையும். ஓகே. இது ஒண்ணும் டோட்டல் பேன்லாம் இல்ல. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் யார குறை சொல்லுவாங்கன்னா, அமெரிக்காவ குறை சொல்லுவாங்க. அமெரிக்காவே! அமெரிக்கா அண்ட் கியூபா இந்த 2 பேருக்கும் எப்பவுமே பிரச்சனை உண்டு. நம்ம அத பின்னால பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். முக்கியமா ஃபிடல் காஸ்ட்ரோக்கும், அமெரிக்காவிற்கும் இருந்த அந்த பிரச்சனை. அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்ப இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுடைய இன்டர்னல் ஃபெயிலியர் இது. ஓகே. இவங்களுடைய அடிப்படை கொள்கையே ஒரு கோளாறான விஷயம். இதுல இவங்க தோத்துட்டு, வெளிய போய் ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த ஒரு எக்கனாமிக் பேன் அப்படின்றது கூட, இவங்க முழுசா போடல அமெரிக்கா. ட்ரேட் சாங்ஷன்ஸ் ரிஃபார்ம் அண்ட் எக்ஸ்போர்ட் என்ஹான்ஸ்மென்ட் ஆக்ட் ஆஃப் 2000 இப்படி ஒரு புரோகிராம் ஒண்ணு கொண்டு வந்து இப்ப என்ன பண்ணாங்க, மெடிசின்ஸ், ஃபுட் இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து விக்கலாம். நம்ம வந்து கியூபாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அப்போ அமெரிக்கா வந்து 100% இவங்க மேல வந்து பொருளாதாரத்த வந்து முடக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பொய். அப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு வரும். ஏன் இத ஃபர்ஸ்ட்டு யுஎஸ் பண்ணாங்க? யுஎஸ் கியூபா மேல ஏன் இப்படி ஒரு தடைய கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதுக்கும் 100% காரணம் யாரு? கியூபா. ஏன்னு நான் சொல்றேன். இப்போ 59ல இவரு ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, இப்போ ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல உள்ள எல்லா பிரைவேட் ப்ராப்பர்ட்டியும் அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஓவர் த நைட் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த நாட்டுல இருக்கிற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்கலாம் எங்க போவாங்க? ஃபாரின்ல இருந்து இங்க வந்து இவன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். இவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் குடுத்துருப்பா, இதெல்லாம் எனக்குன்னு சொல்லி
புடுங்கிட்டாங்க. அமெரிக்கன் கம்பெனிஸ் பல பேர் கியூபால போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க இருந்த ஆயில் ரிஃபைனரி, அங்க இருந்த சுகர் மில்ஸ், ஹோட்டல்ஸ், பேங்க்ஸ் இந்த மாரி விஷயத்துல இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களுடைய அந்த கம்பெனிஸினுடைய அசெட்ஸ் இவங்க புடுங்கிட்டாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ புடுங்கிட்டாரு. இத அரசு எடுத்துக்கும்னு சொல்லி பிடுங்கிட்டு இவங்கள அனுப்பிச்சு விட்டாரு. அவங்களுக்கு எந்த ஒரு காம்பன்சேஷனும் குடுக்கல. யோசிச்சு பாருங்க. அது காம்பன்சேட் பண்ணணும் தானே! பண்ணல. என் பொருள புடுங்கி வச்சுக்கிட்டு என்ன சும்மா அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப அமெரிக்காக்கு இதுல கோவம் இருக்குமா இல்லையா? அப்போ இது வந்து அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய அடியா இருந்துச்சு. அங்க உள்ள பிசினஸ்லாம் அப்படியே விட்டு வர்ற மாரி இருந்துச்சு. அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? எவ்வளோ பெரிய லாஸ்னா, யுஎஸ் ஃபாரின் கிளைம்ஸ் செட்டில்மென்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அமைச்சாங்க. அமெரிக்கன் கவர்ன்மென்ட் ஓகே. இவங்க என்ன சொன்னாங்க 59 அந்த அந்த புரட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து 67 அந்த ஒரு 8 வருஷ காலத்துல அங்கருந்து துரத்தப்பட்டவங்க, அங்கருந்து விரட்டப்பட்ட அமெரிக்கன்ஸ் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து கவர்ன்மென்ட் கிட்ட உங்களுடைய கிளைம்ஸ வந்து நீங்க ஃபைல் பண்ணுங்க. இதெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம் கியூபால இருந்துச்சு. அதோடைய வேல்யூ என்ன? அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து கவர்ன்மென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி யுஎஸ் கவர்ன்மென்ட் அவங்களுடைய மக்கள் கிட்ட கேட்குறாங்க. கியூபால இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள கேட்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, கிளைம் வந்து ஃபைல் பண்றாங்க. அமெரிக்கன் அரசாங்கத்துக்கிட்ட. அது எவ்வளோ கிளைம்ஸ் தெரியுமா? இது அவங்களுடைய வெப்சைட். ஓகே. யுஎஸ் டிஓஜியினுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதுல பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கிளைம்ஸ் வந்து 8821 கிளைம்ஸ். வேலிட் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்ன்மென்ட் முடிவு பண்ணது எத்தன பேர்னா, 5913 பேர். இவங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் அவார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா, நீங்க அந்த நம்பர கவுண்ட் பண்ணுங்க. $1.9 பில்லியன். எப்போ 1960s அப்போ உள்ள மதிப்புப்படி $1.9 பில்லியன். நியர்லி $2 பில்லியன். 200 கோடி அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டீஸ அமெரிக்கன் ப்ராப்பர்ட்டீஸ இவங்க புடுங்கி வச்சிருக்காங்க. கியூபால உள்ளவங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ இந்த சூரப்புலி புடுங்கி வச்சிருக்காரு. அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் இப்போ இதன் மூலமாக இவங்க எவ்வளவு ஃபண்ட் வந்து மக்களுக்கு குடுத்தாங்கன்னா 0. 1.9 பில்லியன் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி வந்து புடுங்கியாச்சு. அதுக்கு வந்த காம்பன்சேஷன் எவ்வளோ? 0. ரூ. 1 கூட தரல. இன்றைய மதிப்புப்படி $21 பில்லியன். அப்ப இந்திய மதிப்புல பார்த்தீங்கன்னா 1.8 லாக்ஸ் குரோர்ஸ். 1.8 லட்சம் கோடிகள். இவ்வளோ பெரிய அமௌண்ட். ஓகே. ஒரு நாட்டினுடைய ப்ராப்பர்ட்டிய நீ பாட்டுக்கு புடுங்கி வச்சிருக்க. இன்னொருத்தன் பணம், இன்னொருத்தன் உன்ன நம்பி உன்னோட கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணதுக்காக உள்ள வந்திருக்கான். நீ அவன் காச பிடுங்கிட்ட. அப்ப பிடுங்கிட்டான் அப்படின்றதையும் தாண்டி இதுக்கு பேரு திருட்டு. இதுக்கு பேர் என்ன? திருட்டு. எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்காரன் உள்ள போனானோ, கம்யூனிஸ்ட் ஆட்சிக்காரங்க உள்ள போனாங்களோ, பிரைவேட் ப்ராப்பர்ட்டிய திருடுனாங்க. திருடி அத ஒழுங்காவும் வச்சுக்கல. அப்ப அமெரிக்கா எப்படி சும்மா இருப்பான்? அவனுக்கு கோவம் வராதா? அவன் என்ன பண்ணான்? உன்ன மொத்தமா முடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. உன் கூட எந்த ஒரு உறவும் நாங்க வச்சுக்க மாட்டோம். ஆனா, விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்த யாருமே பேச மாட்டாங்க. கியூபா பண்ண விஷயத்த, ஃபிடல் காஸ்ட்ரோ பண்ண விஷயத்த, ஃபிடல் காஸ்ட்ரோ பண்ண துரோகத்த, இதுக்கு பேர் என்ன துரோகம் தானே! உங்கள நம்பி உங்களுடைய நாட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து இன்வெஸ்ட் பண்றான். திருப்பி அவன் வருவான் கியூபாக்கு இன்னைக்கு. யோசிச்சு பாருங்க. கியூபாவுல உள்ள வந்தவன அவன் ப்ராப்பர்ட்டிய புடுங்கி அவன கோவணத்தோட அனுப்பிச்சு விட்டீங்க. யாரு உங்கள நம்புவாங்க ஃபர்ஸ்ட்டு? அப்ப கியூபா இன்னைக்கு நாசமா போனதுக்கு காரணம் யாரு? ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ என்கிற அந்த மாவீரன். இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த சுருட்ட அப்படி வச்சுக்கிட்டு, இங்க வந்து மியூசிக் போடுறாங்க பேக்கிரவுண்ட்ல. அரங்கம் அதிரட்டுமே. ஃபிடல் காஸ்ட்ரோக்கு மியூசிக் போடுறாங்க இங்க உட்காந்துட்டு. எங்க? Instagramல. படிங்க. வரலாறு முக்கியம். கியூபா அப்படின்ற ஒரு நாட்டை சுத்தமா காலி பண்ணி, அத அப்படியே வலிச்சு நக்கியாச்சு. யார் பண்ணா? கம்யூனிஸ்ட்காரன். ஃபிடல் காஸ்ட்ரோ. அவன் பண்ண வேலை இது. அப்ப இதுல யாரு பாவம்? இன்வெஸ்டர்ஸ். அவங்க பாவம். அந்த நாட்டு மக்கள். அவங்க பாவம். அவங்க ஓட்டு கூட போடல. இவன் என்ன பண்ணான்? பட்டிஸ்டாவ விரட்டி விட்டு பட்டிஸ்டா ஒரு கேடு கெட்டவன் தான். அவன் ஒழுங்கா ஆட்சி பண்ணல. ஆனா, அவன மாத்தி விட்டுட்டு, அவன தூக்கி எறிஞ்சிட்டு, புரட்சி பண்ணி நாங்க உள்ள வரோம்னு சொல்லி உள்ள வந்தவங்க, கியூபாவை மொத்தமாக முடித்தார்கள். இத பத்தி இங்க உள்ள கம்யூனிஸ்ட் யாராவது பேசுவீங்களா? பேச மாட்டாங்க. ஸோ இந்த பொருளாதார தடை அப்படின்ற விஷயத்த யுஎஸ் எப்ப ரொம்ப அக்ரெசிவா கொண்டு வந்தாங்கன்னா, 96ல. அப்போ ஒரு லா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஒரு ஆக்ட் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஹெல்ம்ஸ்-பர்டன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, மொத்தமா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டான பல விஷயங்கள கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் மூலமா. என்னன்னா, கியூபா கூட யாரெல்லாம் எக்கனாமிக்கலி அவங்க உறவு வச்சுக்கிறாங்களோ, அமெரிக்கா அவர்களை எதிர்க்கும் அப்படின்னு சொல்லி, அதுல பல கிளாஸஸ் உண்டு. நம்ம அத பின்னால பேசலாம். நம்ம அதுல உள்ள இன்னும் ஆராய்ஞ்சு பார்க்கிறதுக்கு பல விஷயம் உண்டு. நான் இப்ப பேசிக்கா சொல்லிடுறேன்.
இப்போ இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்கல்ல 96ல. இது ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதுவும் விஷயம். இப்போ கியூபால இருந்து எஸ்கேப் ஆயி நெறைய பேர் என்ன பண்றாங்க, அமெரிக்கா உள்ள வராங்க. இங்க கியூபால பல பிரச்சனை உண்டு. எக்கானமி, அங்க இருக்கிற சர்வாதிகாரம், இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு அங்கருந்து ஓடி அமெரிக்கா உள்ள வராங்க. அப்படி அங்கருந்து அமெரிக்காக்குள்ள வந்த மக்கள், கியூபன்ஸ், அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு குரூப் ஒண்ணு ஃபார்ம் பண்றாங்க. ஆன்டி கியூபன் ஆக்டிவிசம். ஓகே. இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கா உள்ள உட்காந்துட்டு கியூபாவினுடைய அரசுக்கு எதிராக இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகே. 96ல என்ன ஆச்சு தெரியுமா? இவங்கலாம் சேர்ந்து ஒரு 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 ஃப்ளைட்ல ஒரு சின்ன ஒரு ஏர்கிராஃப்ட் அதில போறாங்க. அந்த குட்டி விமானம் யாருக்கு சொந்தம் அப்டின்னா, பிரதர்ஸ் டூ தி ரெஸ்க்யூ அப்டின்ற ஒரு சின்ன ஒரு அமைப்பு. அவங்க என்ன பண்றாங்க, கியூபாவுல இருந்து வெளிய வந்து அமெரிக்கால ஆன்டி கியூபன் ஆக்டிவிசம் பண்ணிட்டு இருந்தவங்க. எக்ஸைல்ஸ். ஓகே. இவங்க என்ன பண்றாங்க, அங்கருந்து கியூபா மேல வந்து லீஃப்லெட்லாம் போடுறாங்க. அந்த பேப்பர்ஸ்லாம் போடுறாங்க. ஆன்டி கியூபன் விஷயங்கள்லாம் பத்தி பேசுறாங்க. எழுதுறாங்க. எழுதி கியூபா விட்டு நீங்கலாம் வெளிய வாங்க. அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல விஷயங்களை இவங்க எழுதி ஹவானா அந்த நாட்டினுடைய கேபிட்டல் அது மேல போடுறாங்க. இது அவங்களுக்கு கோவம். யாருக்கு? கியூபா அரசாங்கத்துக்கு கோவம். இவன் இங்கேருந்து வெளிய போயிட்டு அங்கருந்து நம்மள நோண்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, ஜெட்ஸ் ஆயுதம் தாங்கிய விமானம் அதெல்லாம் அனுப்பிச்சு, இப்ப இந்த பிரதர்ஸ் டூ தி ரெஸ்க்யூ அப்படின்ற இந்த அமைப்பினுடைய அந்த அந்த குட்டி ஏர்கிராஃப்ட் இருந்துச்சு இல்லையா? அவங்க வானத்தில பறக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள அடிச்சாங்க. அடிச்சு உள்ள இருந்த 4 பேர் காலி. யார் பண்ணா? ஃபிடல் காஸ்ட்ரோ. உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக வெளிநாட்டுக்கு போனவங்க, அமெரிக்காவுக்கு தஞ்சம் புகுந்த மக்கள், உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக அங்கருந்து இவங்க பேசுனாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அவங்க வாய அடைக்கணும், அவங்கள நம்ம சைலன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஃபிடல் காஸ்ட்ரோ பண்ண வேலை இது. இப்போ இறந்தவங்க யாரு? அமெரிக்கன் சிட்டிசன். அப்ப அவனுக்கு கோவம் வரும்ல. அவன் என்ன பண்ணான்? அதுக்கு பழிவாங்கும் ஒரு விஷயம் தான் அமெரிக்கா போட்ட இந்த ஒரு எம்பார்கோ. அதுக்கு முன்னால எம்பார்கோ இருந்துச்சு. அத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வந்து, அத ஒரு ஆக்ட்டா கொண்டு வந்தாங்க. ஒரு ஒரு லாவா கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்தாங்க இந்த விஷயத்த. அப்ப கியூபா அப்படின்ற ஒரு நாட்ட இன்னைக்கு நாசம் பண்ணது யாரு? கம்யூனிஸ்ட்காரன். ஃபிடல் காஸ்ட்ரோ. ஒரு நாட்டை எப்படி சீரழிப்பது எப்படி? நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழிப்பது எப்படி? அதை காலி செய்வது எப்படி? அதை ஒரே மூடுவது எப்படி? இது உங்களுக்கு புரியணும்னா, நீங்க வந்து கம்யூனிஸ்ட் நாடுகள ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து படிக்கணும். அப்ப என்ன காரணம்னா, இவங்க தோற்று போனதுக்கு ஒரே காரணம், இவங்களுடைய மோசமான கம்யூனிச பொருளாதார கொள்கை. இந்த அவங்களுடைய கிளைமாக்ஸ் எங்க வந்து நிக்கும்னா, பேங்க்ரப்சி. மொத்தமா காலி பண்ணி, அந்த நாட்டு மக்கள மொத்தமா முடிச்சு விட்ட வேலைய அழகா பண்ணாங்க. யாரு? கம்யூனிஸ்ட். அப்ப கம்யூனிசம் இஸ் ஈக்குவல் டூ பேங்க்ரப்சி. கம்யூனிசம் இஸ் ஈக்குவல் டூ ஃபெயிலியர். ஃபிடல் காஸ்ட்ரோ இஸ் ஈக்குவல் டூ லூசர், டிக்டேட்டர், மென்டல் பேஷண்ட். இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நன்றி.